சென்னை வசந்த் நகர் ஹைவேயில் போலீஸ் ஜீப் சென்று கொண்டிருக்க ஜோசப், திலகா, நிஷா ஆகிய மூவரும் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். மேடம், உங்க போன் அடிக்குது என்று ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா திலகாவிடம் கூற, திலகா மொபைல் போனை எடுத்து பார்க்க டாக்டர் ரேகா என்று பதிவு செய்யப்பட்டிருந்த எண்ணிலிருந்து கால் வந்து கொண்டிருந்தது. திலகா போனை அட்டன் செய்து காதில் வைக்க, ஹலோ திலகா, டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க எங்க ஸ்டேஷன் போயிட்டீங்களா என்று ரேகா கேட்க, வசந்த் நகர் தாண்டி ஹைவேல போயிட்டு இருக்கோம் ரேகா என்று திலகா பதில் கூற, டாக்டர் ரேகா, ஒரு சில முக்கியமான விஷயம் டிஎன்ஏ ரிசல்ட்ல வந்திருக்கு. அதை நேர்ல தான் சொல்ல முடியும். நீங்க 5 மணிக்குள்ள வரணும். என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு பர்சனலா ஒரு இடத்துக்கு போகணும். நாளை மறுநாள் நான் லீவு என்று கூற, திலகா, ஓகே ரேகா, நான் உடனே ஏதோ வரேன் என்று காலை கட் செய்தபடி டிரைவர் ரமேஷை பார்த்து, ரமேஷ் அண்ணன், சீக்கிரமா வண்டியை திருப்புங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்று கூற, ரமேஷ் வேகமாக வண்டியை எதிர்ப்புறமாக சாலையில் திருப்ப, உடனே கான்ஸ்டபிள் ஜோசப், மேடம் அங்க பாருங்க, ஆப்போசிட்ல சரத்தும் மதுவும். என்ன சரத் இவ்வளவு ஸ்பீடா போறான் ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு என்று கூற, திலகா அவர்களை பார்ப்பதற்குள்ளாக கண்ணிமைக்கும் நேரத்தில் போலீஸ் ஜீப்பை சரத்தின் ஸ்பெண்டர் பைக் கடந்து சென்றது. திலகா, எங்க ஜோசப் சாரை காணுமே என்று கேட்க, கான்ஸ்டபிள் ஜோசப், நீங்க பாக்கிறதுக்குள்ளவே சரத் ஸ்பீடா போயிட்டான் மேடம். நீங்க ஸ்டேஷனுக்கு தானே வர சொன்னீங்க, ஆனா அவன் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கான் என்று கூற, திலகா, சும்மா இருங்க ஜோசப் சார், உங்களுக்கு நல்ல காலத்திலே கண்ணு தெரியாது. அது வேற யாராவதா இருப்பாங்க. சென்னைக்குள்ள 42 ஸ்டேஷன் இருக்கு. அதுல எதுலையாவது இருக்கிறவங்களா இருக்கும். சரத்தையும் மதுவையும் ஸ்டேஷனுக்கு போக சொன்னேன். அவங்க இந்நேரம் கிளம்பி இருப்பாங்க என்று கூற, கான்ஸ்டபிள் ஜோசப், இல்ல மேடம் அவங்க தான் என்று மேலும் கூற, திலகா, ஐயோ ஜோசப் சார் ப்ளீஸ், நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். ஏசி 2 வாட்டி கூப்பிட்டுட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிடுச்சா, என்ன ஆச்சுன்னு. இதுல நீங்க வேற பேசாம இருங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஏசி கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ரமேஷ் அண்ணா, சீக்கிரம் போங்க. அந்த டாக்டர் ரேகா 5 மணிக்குள்ள போகலன்னா கடையை சாத்திட்டு கிளம்பிடும் என்றதும், ஓகே மேடம் என்று டிரைவர் ரமேஷ் வேகமாக கியரை போட்டு அழுத்த போலீஸ் ஜீப் 100ஐ கடந்து அதிவேகமாக சாலையில் பறந்தது. வறண்ட காட்டின் நடுவே முற்செடிகளை விளக்கியபடி சரத் உள்ளே சென்று தடயம் ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தான். சரத்திற்கு மதுவை நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்தது. இந்த பொண்ணுங்க எப்ப எப்படி மாறுவாங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. காலையில ஒரு மாதிரி இருக்கா, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கா, சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கா. சும்மாவா சொன்னாங்க கடலோட ஆழத்தை கூட அளந்துடலாம், ஆனா பொண்ணுங்களோட மனசு அளக்க முடியாதுன்னு. பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு அது யாருக்கு தான் தெரியும் என்று இளையராஜா பாட்டை பாடிக்கொண்டே தேடிக்கொண்டிருந்தான் சரத். இருவரும் வேறு வேறு திசையில் சென்று ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சூரியன் மேகத்தின் மறைவில் ஒளிந்து கொள்ள அந்த வறண்ட காடு உள்ளே செல்லச் செல்ல மேலும் இருட்டாகத் தொடங்கியது. சரத் இளையராஜா பாட்டை பாடியபடி, என்ன மழை வரும் போல, ஒரே கருமூட்டமா இருக்கு, காடு வேற இருட்டாகிக்கிட்டே போகுது பயங்கரமா, ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடணும் என்று நடக்க காட்டுப்பாதை வழியாக மது தனக்குத்தானே பேசியவாறு சென்று கொண்டிருந்தாள். உன் மனசுல இருக்கிற வலி இந்த கேஸ்ல தான் மாறப்போகுது. இனி எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீதான் மது கண்டுபிடிக்கணும் இந்த கேஸ என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு மனதிற்குள்ளாக பயம் இருந்தாலும் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு காட்டுப்பாதை வழியாக முன் செல்ல ஆரம்பித்தாள் மது. திடீரென்று அந்த எரிந்த பிணம் கிடந்த இடத்திற்கு சற்று தொலைவில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்பது போன்று தெரிந்தது. மது பயத்தில் நடுங்கியபடி ஒவ்வொரு அடியையும் கவனமுடன் எடுத்து வைத்தபடி செடிகளின் மறைவில் முன்னோக்கி செல்ல உள்ளே இருவர் மது அருந்திக் கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த காட்டுப்பாதையின் உள்ளே தூரத்தில் ஒரு இருசக்கர வாகனமும் நிற்பது தெரிந்தது. மது தன் மொபைல் போனை எடுத்து கையில் பிடித்தபடி அவர்களின் அருகே சென்று செடிகளின் மறைவில் நின்று கொண்டு போட்டோ எடுக்க எதிர்பாராத விதமாக சட்டென்று சரத் கால் செய்ய ரிங்டோன் அடிக்கவும்
மது திடுக்கிட்டபடி மொபைல் போனை கீழே போட ரிங்டோன் அடித்துக்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு குரல், மாமே ஃபோன் அடிக்குது பாரு என்று ஒலிக்க மது கீழே கிடந்த மொபைல் போனை வேகமாக எடுத்து பதறியபடி காலை கட் செய்தாள். மெதுவாக அவள் செடிகளின் மறைவில் இருந்து பின்வாங்க ரிங்டோன் மீண்டும் அடிக்க பியர் பாட்டிலை பிடித்தபடி குடித்து கொண்டு பார்ப்பதற்கு ரவுடி போல் தோற்றமளிக்கும் ஒருவன், மாமே ஃபோன் அடிக்குது பாரு சொல்லினே இருக்கல என்று மேலும் கூற, அட எந்த இல்லப்பா, என்னோட போனே சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி கிடக்குது என்றதும் அடித்துக்கொண்டே இருந்த ரிங்டோன் ஆஃப் ஆக மற்றொருவன் தன் பின்னால் வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்தபடி, மாமே எனக்கு என்னமோ ஏதோ ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது என்றதும் அருகில் இருந்தவனும், ஆமா மாமே ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கல, ஆனா இப்ப ஏதோ போன் அடிக்கிற மாதிரி கேக்குது மாமே, யாரோ சுத்து போட்டாங்க என்று கூற இருவரும் பீர் பாட்டிலை குடித்துவிட்டு கீழே போட்டபடி கத்தி எடுக்க மது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உடம்பெல்லாம் வியர்வையால் நனைந்திருந்தது. அவள் மெதுவாக வாயை பொத்திக்கொண்டு அந்த செடிகளின் மறைவில் இருந்து பின்வாங்கியபடி பின்னடக்க வேகமாக ஒரு கத்தி செடிகளை கிழித்து கொண்டு மதுவின் கழுத்தை பதம் பார்ப்பதற்காக காற்றில் வந்து கொண்டிருந்தது. மது கண்ணிமைக்கும் நேரத்தில் சுதாரித்தபடி பின்னால் செல்ல மயிரிழையில் அவள் கழுத்தை கடந்து சென்றது. மது அலறியபடி வேகமாக அந்த செடிகளின் நடுவே ஓட திடீரென்று ஒரு கை அவளை பிடித்து இழுத்தது. அடுத்த கணமே அவள் செடிகளின் மறைவில் இருந்து வெளியே வந்து விழுந்தாள். மாமே இதோ பாரு போலீஸ் என்று ஒருவன் கூற மற்றொருவன் மதுவை நன்றாக ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆமா மாமே போலீஸ் பாப்பா, என்ன பாப்பா நாங்க குடிக்கிறத போட்டோ எடுக்க வந்தியா என்று நக்கல் அடித்து சிரிக்க மது பயந்தாள். உறைந்தபடி கிடந்தாள். அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் தடுமாறின. மாமே பொருள உள்ளவை பாப்பா பயப்படுதில்ல என்று குடித்து கொண்டே ஒருவன் கூற மற்றொருவன், ஆமாப்பா பாவம் பால் வடிகிற மூஞ்சி என்று கூறி நீட்டி பிடித்து கொண்டிருந்த பட்டாக்கத்தியை தாழ்த்தினான். மாமே நான் தான் சைடிஸ் நல்லா இல்லைன்னு சொன்னல, சூப்பரான சைடிஸ் மாட்டி இருக்கு. போலீஸ் சைடிஸ் சும்மா வெளு வெளுன்னு கும்முன்னு இருக்கு, பார்த்தாலே எச்சி வருது. வா மாமே என்று ஒருவன் மதுவின் அருகில் வர மது, கிட்ட வராதீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்க என்று கெஞ்சியபடி பின்னால் நகர்ந்து நகர்ந்து செல்ல மறுபடியும் பாக்கெட்டில் இருந்து ரிங்டோன் அடிக்க இந்த முறை வேகமாக போனை எடுத்தவள் அட்டன் செய்து காதில் வைத்தபடி, சரத் சீக்கிரமா வாங்க, இங்க பொறுக்கி பசங்க என்று கூறுவதற்குள்ளாக அந்த இரண்டு ரவுடிகளில் ஒருவன் வேகமாக போனை பிடுங்கி மதுவை பளார் என்று அறைய அம்மா என்று கத்தியபடி விழுந்தாள் மது. மறுமுனையில் மொபைல் போனில் இருந்த சரத், என்ன மது என்னாச்சு என்று கேட்டபடி இருக்க அந்த இரண்டு ரவுடிகளில் ஒருவன் போனை பிடுங்கி எறிய போன் எகிரி போய் செடிகளுக்கு இடையே விழுந்து மறைந்தது. டேய், நான் போலீஸ், நான் மட்டும் தனியா வரல, என் கூட இன்னொருவரும் வந்திருக்காரு, உங்களை சும்மா விட மாட்டாங்க என்று மது பயத்தில் அலறியபடி கூற மற்றொருவன் வேகமாக மதுவின் தலைமுடியை பிடித்து இழுத்து, தோ பாரா நம்மகிட்டயே புளிப்பு காடுது இந்த போலீஸ் பாப்பா, இன்னைக்கு உன்னை உரிச்சு தொங்க விட போறோம், யாரு வராங்கன்னு பாப்போம் என்ன மாமே என்று கூற அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொருவன், மாமே சைடிஸ் நல்லா சூடா இருக்கு, நாக்குல வேற எச்சி ஊறுது, இப்பவே டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது என்று கூற மதுவின் தலையை பிடித்து கொண்டிருந்த ரவுடி, அப்புறம் என்ன மாமே சாப்பிட ஆரம்பி, எவன் வரான்னு நானும் பாக்குறேன் என்று கூற கத்தியை கீழே போட்டபடி அந்த ரவுடி மதுவின் ஷர்ட் பட்டனை கழட்டுவதற்காக உதட்டை கடித்தவாறு நெருங்கி வர மது அருவருப்புடன் கண்களை மூடியபடி, சரத் சரத் என்று பயத்துடன் நடுங்கியபடி முணங்க ஆரம்பித்தாள். திடீரென்று செடிகளின் நடுவே ஒரு சலசலப்பு சத்தம் கேட்க நாக்கை கடித்து கொண்டு வந்தவன் மெதுவாக நின்றபடி அந்த செடிகளை நன்றாக உற்று பார்த்தான். கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.